ஹலோ ப்ரோ, இப்போ தான் ப்ரோ வருவாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஒரு டைமிங் சொன்னால் கீப்பப் பண்ண மாட்டாங்களா? கால் பண்ணி என்னன்னு கேளுங்க ப்ரோ. ம். வந்துட்டாங்க ப்ரோ. வைக்கிறேன். என்ன பாஸ், இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஹலோ, என்ன இருந்தாலும் அவங்க எங்கள் கிளைண்ட்டு, நாங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்கே ப்ரோ சந்தோஷ்? ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு ப்ரோ. இன்றைக்கி இவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். ஓ அப்படியா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மாறன் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? ஃபைன் ப்ரோ. அப்புறம் என் ஃபியான்சிக்கு இது மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. ப்ரோ, அதெல்லாம் செம்மையாக பண்ணிடலாம் ப்ரோ. நீங்கள் வாங்க. நாங்கள் எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்ததில்ல நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. கை மேலே போடுங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஹெட் சாச்ச மாதிரி. கொஞ்சம் க்ளோஸாக நின்று ப்ரோ. ரிஃப்ளெக்ட் கொஞ்சம் கீழே கீழே. ப்ரோ லைட்டு கொஞ்சம். ஒன்றா வாங்க. நேராக ஹெட்டு கொஞ்சம். உங்களையும் தான். கை கொஞ்சம் பின்னாடி வைங்க. இல்லையா? நீங்களும் தான். கை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோ. அப்படியே இருங்க பிரதர். இங்கே ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ப்ரோ. கொஞ்சம் அந்த லைட் அந்த பக்கம் கொஞ்சம். இது எங்கே ரிஃப்ளெக்ட் இந்த பக்கம். ப்ரோ லைட்டாக ஸ்மைல். என்னத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான்? அவன் வேலை அவன் பார்க்குறானோ இல்லையோ, நீங்கள் தாண்டா நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. ப்ரோ கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. கை கொஞ்சம் மேலே. இங்கேயா? அந்த கை கொஞ்சம் மேலே. ஓகே. கொஞ்சம் சின்ன டவுன். இந்த இருங்க வரேன். கை கொடுங்க. என்ன? அந்த கை கொடுங்க. இங்கே பிடிச்சிக்கோங்க. ஓ இங்கேயா? கேமரா பாருங்க. ஓகே ப்ரோ. பல்ப் வாங்கினியா? கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணி. தேவையா உனக்கு இது? இதுதான் ப்ரோ கொஞ்சம் க்ளோஸா. என்ன இவ்வளோ நேரம் இவன் பார்த்துட்டு இருந்தான்?
இப்போ இவ பார்த்துட்டு இருக்கா. ஏதோ தப்பா இருக்கே. இவளும் பார்க்குறா. ஒரு வேளை கரெக்ட் பண்ணிடுவானோ. ப்ரோ, கல்யாணமாக போகிற பொண்ணு ப்ரோ. அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ப்ரோ கொஞ்சம் க்ளோஸ். ரெடி? ஆ ஓகேவா? ஓகே ப்ரோ. செம்ம டயர்டில் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ செம்ம டயர்டாக இருக்குது. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். சரி ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு எதாவது கடை தெரியுமா? தம்மா வாங்க போகலாம். மேம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டானுங்க. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? என்னாச்சு? ஏன் வர சொன்ன? உன் ஃபோன் கொடு. ஏன்? குடுன்னு சொல்கிறேன்ல. ம் இப்போ என்ன பண்ண? என் ஐடி எதுவுமே நீ யூஸ் பண்ண வேணாம். இனி எதுலையும் என்னை ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்? வேண்டானா வேண்டாம். அதான் ஏன்னு கேட்குறேன். எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை புரியலை. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்களாம். அப்படி இருக்கு நீ பண்ற எல்லா விஷயமும். இப்போ என்னாச்சுன்னு இப்படி பேசுற? உன்கிட்ட தான் கேட்குறேன். இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? இல்ல என்ன ஆகணும்னு கேக்குறேன். மயிர் மாதிரி பண்ணிட்டு இருக்கடா நீ. உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது பண்ணாத, இது பண்ணாத, அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, அங்க போகாத, இங்க போகாத, எவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருக்கு தெரியுமா நீ? எது கீர்த்தனமாவா? ஏய், உன்னெல்லாம் ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா என் ஐடி பாஸ்வேர்ட் எதுவுமே உனக்கு சொல்லி இருக்க மாட்டேன்டா. இவ்வளோ ஓப்பனா இருந்தோம் எங்கடா எனக்கான ஃப்ரீடம் கொடுத்த? எல்லாத்துக்குமே ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். ஆனா எனக்கு காலையில எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றதுலேருந்து நைட்டு கண்ணு மூடி குட் நைட் சொல்ற வரைக்கும் எல்லாமே என் லைஃப்ல நடக்குது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன் லைஃப் தானடா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ நினைச்சபடி தானடா என் லைஃப் இருக்கு. எங்கடா என் லைஃபை என்ன வாழ விட்ட? உன்கிட்ட லாஸ்டா ஒன்னே ஒன்னு கேக்குறேன், தயவு பண்ணி என்னை விட்டு.
அப்படியே தான் இருக்கியா இல்ல திருந்திட்டியா? முன்ன மாதிரிலாம் இப்போ நீ இல்லை போல. நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு போனாதான் அவங்க இல்லாத அருமை புரியும். இப்போ கூட உனக்கு சாரி சொல்லணும்னு தோணலல்ல? அப்படி பார்த்தா நீ இன்னும் திருந்தவே இல்லை. யாராச்சும் லவ் பண்றியா? ம் அவங்களையாவது நல்லா பார்த்துக்கோ. எனக்கு பண்ண மாதிரியே அவங்களுக்கும் எதுவும் பண்ணிடாமல் பார்த்துக்கோ. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உங்கள் அப்பாவா அம்மாவா? எனக்கு எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா அவர் தான் என்னோடய ரோல் மாடல். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எது வேணும் வேணாம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணார். எங்களை கஷ்டப்படாமல் ரொம்ப நல்லா வளர்த்தாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. உங்கள் அப்பா உனக்காக ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணாருன்னா அதை கேரிங் லவ்னு நினைக்கிறேன். ஆனால் அதே விஷயத்த நான் உனக்காக பண்ணும்போது அதை மட்டும் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன்? அப்படி எந்த விஷயத்தில் நான் உனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை? ஃப்ரெண்டாக இருந்தப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்ததே இல்லை. இது பண்ணாத அது பண்ணாத எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? எதுக்கு மாறுறீங்க? ஃப்ரெண்ட்ஸு வேறு, லைஃப் பார்ட்னர் வேறு. ரெண்டுத்தையும் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது வெளியே சுற்றுவோம், என்ஜாய் பண்ணுவோம், அது வேறு. ஆனால் லைஃப் பார்ட்னராக வரும்போது உனக்குன்னு ஒரு சில விஷயம் நான் தரணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, உனக்கு கேர் பண்ணணும்னு நினச்சேன். என் ஃப்ரீடத்தை பறிக்கிறது தான் நீ என்னை கேர் பண்ணுறதா? நீ லவ் பண்ணுற பையன் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு விட்டா அவன் உன்கிட்ட உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். நான் உன்கிட்ட உண்மையாக இருந்தேன், அதனால தான் கேள்வி கேட்டேன். அது உனக்கு பிடிக்கல. உனக்காக நீ என்கிட்ட எதிர்பார்த்த ஒரே விஷயம் உன்னோட ஃப்ரீடம் மட்டும்தான். அதனால தான் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டால் அது எவ்வளோ வேகமாக கீழே வருமோ அது மாதிரி தான் உன் மேலே அந்த கோவமும் உடனே போயிடும். நீ என் வாழ்க்கையில் திரும்ப வருவேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஹலோ 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 ப்ரோ, உங்களுக்கு ஷூட் முடிஞ்சா? நாங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஏதோ அர்ஜென்ட்டாக வெளியே போகணுமா? இல்லை, பீச் கிட்ட தான் இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துடும். ஓ ஓகே ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ, வெளில போகணுமா? சரி. ஓகே ப்ரோ. வந்துட்டாங்களா? போகலாமா? ம். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் லைஃப்பில் நான் வந்துட்டேன். இனி தெரியாமல் கூட நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன். எனிவேஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி திவா.